காம்ரேட் டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் சூடு பிடிச்சிருக்கு. கோயம்புத்தூர்ல முக்கியமா 3 கட்சிகள் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நேரத்துல கோவை மக்கள்கிட்டே போயிட்டு கோயம்புத்தூரோட உண்மையான வளர்ச்சியை யார் கொடுப்பாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க, யாரை தன்னோட நாடாளுமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுக்க விரும்புறாங்க அப்படிங்கறதான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. இப்போ உங்களுடைய ஓட்டு யாருக்கு? நான் போட்ட இப்போ டிஎம்கே தான் போடுறேன். எதனால டிஎம்கே? டிஎம்கேனா மோடியோட லட்சணம் சரியில்லை. எனக்கு தெரிஞ்ச பிஜேபி கூட்டணியில் இருக்கிறதுக்குமே வந்துட்டு நம்ம போட போகிறது கிடையாது. நல்லவங்களுக்கு ஓட்டு போடணுங்க. அதான் இந்த நாட்டை ஆளக்கூடிய தன்மை உள்ளவங்களுக்கு ஓட்டு போடணுங்க, அவ்வளோதான். என் ஓட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்குங்க. டிஎம்கே ஓட்டு அவங்களுக்கு எப்பவுமே உழுகிற ஓட்டு விழுந்துட்டே தான் இருக்கு. இது யாரும் மாற்றவே முடியாது. எதிர்கட்சின்னு ஒன்று இல்லை. முழுக்க எதிரில் இருக்கவங்க யாரும் சரியாக வேலை செய்யறதில்ல. அதனால் இப்போதைக்கு மக்களுக்கு வந்து பாதுகாப்பான கட்சி வந்து திமுக தான். அதனால் திமுக தான் செய்யும். இப்போ அண்ணாமலை நிற்கிறான்றாங்க. அவரை நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம பிஜேபி வரக்கூடாதுன்னு நம்ம தமிழ்நாடு எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அவரோட இது வந்து பெருசாக தெரில. எல்லாமே சேர்ந்து சும்மா காசு கொடுத்து பணம் கொடுத்து அந்த மாதிரி பண்ணுற மாதிரி தான் நமக்கு ஒரு இது பிம்பம் தெரியுதே தவிர பிஜேபிக்கு இங்கே தமிழ்நாட்டில் வேலை இல்லை. பொதுவாக இப்போ கோயம்புத்தூர் வந்து எதனால வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னா என்ன சொல்லுங்க? இங்கே இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருக்குது. இண்டஸ்ட்ரீஸ் தான் மேக்ஸிமம். இண்டஸ்ட்ரீஸ் தான் அதோட முக்கியமான வளர்ச்சி. தொழில் நிறுவனம் தான் கோயம்புத்தூர்ல இது. இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்குது, அதனால் வளர்ந்துருக்கு. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்குங்க. மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்குது. ஸோ அது வளர்ந்துருக்கனால இங்கே மக்கள் தேடி வராங்க. தமிழ்நாட்டிலேயே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தான் எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான நிறுவனங்கள் இங்கே செயல்படுறதால தான் உற்பத்தி அதிகரிக்குது, இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் பண சுழற்சிக்கு காரணமாகவும் இருக்குது. அப்போது இந்த நிறுவனங்கள் வளர்ச்சி அடைஞ்சாதான் கோயம்புத்தூரும் வளர்ச்சி அடையும். கடந்த 10 ஆண்டுகளில் ஆளுங்கட்சியாக இருந்த பிஜேபி அவங்களோட ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த ஜிஎஸ்டி, பண மதிப்பிழப்பு, இதெல்லாம் இங்கே என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத அந்த தொழிற்சாலைகளுடைய ஓனர்ஸ்டே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். 2014க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வங்கிகளினுடைய அணுகுமுறை வேறு மாதிரி இருந்ததுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகளில் சிறு குறு தொழிலை வங்கிகள் அணுகிற விதம் முற்றிலும் வேறாக இருக்கு. 32 இயர்ஸாக நாங்கள் இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி நடத்திட்டு இருக்கோம். ஆரம்பத்தில் எங்களுக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு 92லேருந்து ஆல்மோஸ்ட் 2015 வரைக்கும் மேனேஜ் பண்ணோம். அதுக்கு பின்னாடி டிமானிட்டைசேஷன், கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளம்ஸ், அப்புறமேல நிறைய ரெஸ்ட்ரிக் அது போது அப்படியே கொஞ்சம் ரொம்ப மந்தமாகிடுச்சு. ரிசல்ட் ஆர்டர் ஸ்டார்டட் கம்மிங் டவுன். அது ரொம்ப ப்ராப்ளம் ஆச்சு. இந்த ப்ராப்ளத்தினால எங்களுடைய இந்தியா மார்க்கெட் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. மூலப்பொருள் விலையேற்றம்ங்கிறது வரலாறு காணாத அளவுக்கு வந்திருக்கு. சில மூலப்பொருட்கள் எல்லாம் 100% ஏறி இருக்கு. ஒரு சிறு குறு தொழிலெல்லாம் அந்த மூலப்பொருளை அவங்க வாங்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கு. நிறைய நிறுவனங்களுக்கு லாபம் கிடைக்குதா என்னங்கிறதே தெரியல. ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஒருத்தருக்குமே இந்த தொழிலில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுல யாருக்குமே ஆர்வம் கிடையாது. நாங்களே தயாராக இல்லை. இந்த 10 ஆண்டுகளில் இந்த ஜிஎஸ்டிக்குள்ள இவங்க பெருநிறுவனங்களோட போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு அறவே இல்லை. ஆனால் பண மதிப்பிழப்பு நீக்கம் அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு. இந்த ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் எளிமையாக தொழில் செய்வதை தடுக்குது. ப்ராஃபிட்டபிலிட்டி, எங்களுக்கு ப்ராஃபிட்டே வர்றது கிடையாது. அப்போ நாங்கள் சம்பளத்தை அதிகமாக கொடுக்க முடியறதில்ல. ஒரு கார்பரேட் அளவுக்கோ பெரிய அளவுக்கு கொடுக்க முடியல. சம்பளம் எங்கள் இதில் அதிகமாக இருக்கிற போது தொழிலாளிகள் வர்றது இல்லை. அது ஒட்டுமொத்த சமூகத்துக்கானது. சிறு குறு தொழில் தான் வேலை வாய்ப்பை அதிகப்படுத்துது. மணி டீசென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெருநிறுவனங்கள் என்ன ஆகுது, 5000 கோடி விற்றுமுதல் பண்ணுற பெருநிறுவனத்தினுடைய லாபம் அது முழுக்க தானியங்கி உற்பத்தி தொழிற்சாலையை அவங்க மாற்றுறாங்க. 1000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறவன் 100 பேர்த்துக்கு வேலை கொடுக்குறான். 1000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுற சிறு குறு தொழில்கள் 1000 தொழிற்சாலைகள் உருவாகலாம். அதில் 10,000 பேர்த்துக்கு வேலை கிடைக்கும். 10,000 பேர்த்துக்கு சம்பளம் போகும். 10,000 பேர்த்தில் இருக்கிற 10,000 குடும்பங்களுக்கு பணப்புழக்கம் இருக்கும். அவங்களுக்கு வாங்கும் சக்தி அதிகமாகும். சமூகத்தினுடைய அந்த வளர்ச்சிங்கிறது இதுதான். யூனியன் கவர்மெண்ட் அவங்களோட ஐடியாலஜிலேருந்து தான் பாலிசி டிசிஷன்ஸ் எல்லாமே. ஆமாம், அவங்களோட ஐடியாலஜி எப்படி? அவங்களோட ஐடியாலஜி they are favoring only for big large scale industries. They are not supporting small scale industry. அவங்க இந்த மாதிரி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வெரி வைட்டல் ஃபார் திஸ் கண்ட்ரின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி பண்ண மாட்டாங்களே. பர்டிகுலராக செலக்டடாக அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் ஃபுல்லாக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. அதை அவாய்ட் பண்ணணும். ஒரு பெருநிறுவனம் ஒரு தொழில் ஆரம்பிக்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் ஒரு 500 கோடி ரூபா வெளிநாட்டிலேருந்து 3% வட்டிக்கு வாங்குவான். வெளிநாட்டு வங்கிகள் மூலதனத்துக்கு வருது. வெளிநாட்டு முதலீடு இங்கே வருது. அதனுடைய வட்டி விகிதமெல்லாம்
3% தான். ஆனால் ஒரு சிறு குறு 5 லட்சம் ரூபா ஒரு போட்டு மூலதனம் போட்டு ஆரம்பிக்கிற ஒருத்தர் வந்து வங்கியில் கடன் வாங்கினா அவருக்கு 12% வட்டி. அப்போ 9%, 8% வந்து வட்டியிலேயே இவங்க வந்து சாகுறாங்க. கடந்த 10 ஆண்டுகள் இது நிறைய நடந்திருக்கு. இப்படி கண்ணுக்கு தெரியாமல் வந்து ஒன்றிய அரசு இந்த மாதிரியான சிறு குறு தொழிலை வந்து நசுக்கிறதுல முனைப்பு காட்டுது. தொழில் எல்லாமே முடிஞ்சு போச்சு. எதனால முடிஞ்சு போச்சுன்னு சொல்றீங்க? ஜிஎஸ்டி ஒரு இது டேக்ஸ் போடுறோம், ஒரு லிமிட் வேணும் இருக்கும். இவன் பாட்டுக்கு போட்டு ஏற்றிருந்தா பொருளாதாரம் வளர்ந்துச்சு வீக்கில் பாருங்க எங்கே போயிருக்குது, ஒன்றுமே போகலையே. அதை தான் இவங்க ஜிஎஸ்டி அதெல்லாம் கொண்டு வந்து அழிச்சு வச்சிருக்காங்க. அதான் இவங்க மாற்றம் வந்தால் மட்டும்தான் இங்கே எல்லாமே நல்லாயிருக்கும். ஜிஎஸ்டி தான் மெயின் பிரச்சனையே. கம்பெனியும் நடத்த முடியாமலாம் நிறைய பேர் கம்பெனி மூடி வைக்கிறாங்க. தொட்டதுக்கு எல்லாமே ஜிஎஸ்டி பே பண்ணும். அவங்க என்ன தான் பண்ணுவாங்க புரிஞ்சுங்களா? இப்போ வந்துட்டு நம்ம ஒரு 100 ரூபா சம்பாதிக்கணும், ஒரு 40 ரூபா வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டோம்னா 60 ரூபா இருக்கும். அந்த 60 ரூபா வந்துட்டு அவங்க லேபர் வச்சுருப்பாங்க. அந்த லேபர் வச்சுக்கிறது இல்லாமல் அவங்க வந்துட்டு ரெண்ட்டு இந்த மாதிரி பே பண்ணணும். அவங்களுக்கு ஒரு இன்கம் எடுக்கணும். 40%, 30% வந்துட்டு ஜிஎஸ்டி கட்டிட்டு அந்த 60-70% வந்துட்டு அவங்க எப்படி எடுப்பாங்க, அந்த லேபருக்கு கொடுப்பாங்க, இவங்க எப்படி ப்ராஃபிட் எடுப்பாங்க, அந்த ரெண்ட்டு கொடுக்கணும். இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? ஐடியில் வேலை செய்கிற ஒருத்தருடைய சம்பளத்துக்கும் ஒரு சிறு குறு நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்கள சம்பளத்துக்கும் 2 மடங்கு 3 மடங்கு வித்தியாசம் இருக்குது. இப்போ இதனால் பெரிய கலாச்சார பிரச்சனைகளும் இங்கே வருது. ஏன்னா வாங்குகிற சக்தி ஒரு சிறு குறிப்பிட்ட அளவுக்கு இருக்குது. ஐடியில் வேலை செய்கிறவங்களுக்கு வாங்கும் சக்தி அதிகமாக இருக்குது. அவங்ககிட்ட பணம் நிறைய புழங்குது. கடுமையாக வேலை செய்கிற, உடல் உழைப்பை செலுத்துகிற மிக சாதாரண ஏழை எளிய ஒரு தொழிலாளிகள்கிட்ட பணப்புழக்கங்கிறது அறவே இல்லை. அப்போ ஒட்டு மொத்தமாக பாதிக்கப்படுறது இவங்க தான். ஏன்னா மோடி ஆட்சி 10 வருஷமா ஒன்றும் ஒரு டெவலப் இல்லை, ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் காலையில் பார்த்தா பிரிண்ட் அவுட்டுக்கு வருவாங்க. ஒரு 10 பேர் 20 பேர் நிற்பாங்க வேலை இல்லாமல். எங்கே தூத்துக்குடி, நாகர்கோவில், சிவகங்கை மாவட்டத்தில் இருந்தாலும் வேலைக்கு வருவாங்க. பாவமாக இருக்குது. வேலை வாய்ப்பு தரேன் அது இதுன்னு சொல்கிறாங்க. எதுவும் வேலை வாய்ப்பு இல்லாமல் எல்லாம் சுற்றி தருங்க. என் கூட படித்த பசங்களே எல்லாரும் போயிட்டு ஸ்விக்கியில் ஜொமேட்டோவில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வடக்கு பகுதியில் எல்லாத்துலேயுமே வந்து பாரதிய ஜனதா ஜெயிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் வந்து காட்டப்படுது. இங்கேயும் வந்து பாரதிய ஜனதா வந்து ஜெயித்தோம்னா வந்து இவங்க ஏதாவது வந்து ரெப்ரசன்ட் பண்ணி கோயம்புத்தூரை பெருமளவுக்கு வளர்த்துருவாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து நிறைய தோற்றுவிக்கப்படுது. இப்போ இந்த சோசியல் மீடியாவில் அதிலலாம் வந்து அண்ணாமலையோடைய செல்வாக்கு உயர்ந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லையா? உயர்ந்திருக்கிற விதமே வந்து பார்த்தீங்கன்னா பொய்யை கட்டமைக்கிறதுல, உண்மைக்கு புறமான செய்திகளை சொல்கிறதுல அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சோசியல் மீடியாவில் அவரோட செல்வாக்கு உயர்ந்திருக்கு. நல்ல விதத்தில் இல்லை. 10 பைசா கேட்காத மனசு. எதனால் அப்படி சொல்கிறீங்க? கண்டதனமாக பேசிகிட்டு இருந்த என்னையா அர்த்தம்? எதை பாரு ஏதாவது ஒரு கரெக்டாக இது பேசுகிறது ஒன்றுமே கிடையாது. அவனா மற்றவங்களை குற்றம் தான் சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கிற குற்றத்தை வந்து திருத்திக்க மாட்டேன்றாரு. பிஜேபி வந்து எனக்கு தெரிஞ்சு டெபாசிட் இழக்கும். 1 லட்சம் ஓட்டுலேருந்து 1.5 லட்சம் ஓட்டு வாங்கும் மேக்ஸிமம். இல்லைன்னா டெபாசிட் மொத்தமாக இழந்துடும். இப்போ இதே வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு கண்டினியூ ஆகுது அப்படின்னா கோயம்புத்தூரை டெவலப்மெண்ட் ஆகாது. அவ்வளோதான். we are stand still. it cannot run anymore. அவ்வளோதான். இதே தொழில் கொள்கையை அவங்க கடைபிடிச்சாங்கன்னா அடுத்த 5 ஆண்டுகளில் பிஜேபி வந்ததுன்னா இன்னும் கடுமையாக பாதிக்கும். லாங் ரன்னில் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி சஸ்டெயின் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தோஸ் ஹூ ஹவ் காட் கேஷ் ஃபுல்லாக கையில் வச்சுருக்காங்க ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி நடத்துவாங்க. பாரோடு மணியில் வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி நடத்தவே முடியாது. ரொம்ப கஷ்டம். இட் இஸ் டிஃபிகல்ட். இப்போ மத்தியில் யார் வரணும்னு ஆசைப்படுறீங்க? இப்போ காங்கிரஸ் வரணும். ஆட்சி மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும்னு தான் எதிர்பார்க்குறோம். இல்லை 10 வருஷமாக அவங்க இருந்துட்டாங்க. மறுபடியும் 3ஆவதாக வேறு கவர்மெண்ட் உட்கார வைப்போம். சிலிண்டர் விலை ஏறிடுச்சு. எல்லாமே ட்ரூ தான். அது ஆக்சுவலாக 2010 இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் இயர் தான் அப்டேட் ஆகுது. பட் சேலரி, ஒரு நடுத்தரமான மக்களுடைய சேலரி எதுவுமே அப்டேட் ஆகலை. காங்கிரஸ் தான் வரணுங்க. இந்த டைம் வரல அப்படின்னா இந்தியா வந்து முழுக்க சர்வாதிகார ஆட்சிக்குள்ளார போயிடும். இப்போவே கிட்டத்தட்ட அவங்க எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வராங்க. நம்ம தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா மக்கள் நலனுக்காக தீட்டப்பட்ட சட்டங்கள் கூட இனி ஜனாதிபதி ஒப்புதலுக்கு போகலை. இங்கே இருக்க ஆளுநர் வந்து எல்லாத்தையும் முடக்கி வச்சுருக்காரு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபையை அவர் அசிங்கப்படுத்தி என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காரு. நாளையில அவங்க இனி அடுத்தது வந்தாங்கன்னா கண்டிப்பாக சட்டமன்றம்னு ஒன்று இல்லாமல் கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களோட நோக்கம் அதுதான். இங்கே எல்லாத்தையும் முடிக்கணும். அதானி, அம்பானி இவங்க மட்டும் வளரணும். இதை நோக்கி தான் அவங்களோட இது எல்லாமே இருக்குது. காங்கிரஸ் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா மாற்று வந்தால் தான் என்றைக்குமே நல்லா இருக்கும். 10 வருஷம் அவங்க செஞ்சு வளர்ச்சிங்கிறாங்க, அந்தளவுக்கு எதுவும் இல்லை. அது காங்கிரஸே பரவாயில்ல. பொதுத்துறையில் நிறைய வந்து இப்போ எல்லாம் விற்றுட்டாங்க. ஆனால் காங்கிரஸ் வந்தால் ஏதோ இருக்காதே கொஞ்சம் தக்க வைப்பாங்கன்னு நினைக்கிறேன்.